இயேசுவே உம்மை வணங்குகிறோம், எம் வாழ்வை உமக்கு அளிக்கின்றோம், உம்மை அன்பு செய்கின்றோம். இறைவா, நாங்கள் நோயுற்று இருக்கும்போது உம்மிடத்திலே ஜெபிக்கும் பொழுது எங்களுக்கு நற்சுகத்தை தருகின்றவரே, எங்கள் வாழ்நாட்களை ஆசீர்வதிக்கின்றவரே, நீர் ஆசீர்வாதங்களையும் அற்புதங்களையும் செய்கின்ற தெய்வம் என்பதை எங்களுக்கு வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறீர். நீர் செய்கிற நல்ல செயல்களுக்காக நன்றி சொல்லி உம்மை ஆராதிக்கின்றோம். முதல் வாசகத்திலே நாம் இவ்வாறு வாசிக்கின்றோம்: உன் கண்ணீரை கண்டேன், இதோ நீ வாழும் காலத்தை இன்னும் 15 ஆண்டுகள் மிகுதியாக்குவேன் என்று நோயுற்று கிடந்த நபரை நோக்கி ஆண்டவர் கூறி, அவரின் ஜெபத்தின் வழியாக அற்புதத்தை அனுபவிக்க ஆண்டவர் உதவி செய்ததை பற்றி தெல்லம் தெளிவாக விளக்குகின்றது முதல் வாசகம். நாமும் ஆண்டவரிலே நம்பிக்கை வைப்போம். நம் கஷ்ட காலங்களில், நோயினால் வேதனைப்படுகிற நாட்களில் ஆண்டவரிடத்திலே நம்மையே ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு தேவையான அனைத்தையும் செய்வார். நற்செய்தி வாசகத்திலே இயேசு கிறிஸ்து இவ்வாறு கூறுகின்றார்: பழியை அல்ல, இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதன் அர்த்தத்தை நீங்கள் அறிந்திருந்தால் குற்றமற்ற இவர்களை கண்டனம் செய்யாதிருக்க மாட்டீர்கள் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூறுகின்றார். இயேசு எப்போதும் நல்லதை செய்தார். இயேசு மக்களுக்கு நல்லதை செய்வதற்கு நாள் பார்க்கவில்லை. எங்கெல்லாம் எப்போதெல்லாம் நல்லதை செய்ய முடியுமோ அதை ஆண்டவர் அவர்களுக்கு செய்தார். நாமும் ஆண்டவரின் அருள் பிரசன்னத்தில் இருக்கிறோம். ஆண்டவரின் ஆசீர்வாதத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். நாள்தோறும் இறைவனின் அருளில் இருக்கின்ற நாம் ஆண்டவர் விரும்புகின்ற நல்ல செயல்களை செய்து ஆசீர்வாதத்தின் மக்களாய் வாழ்வோம். இறைவன் நமக்கு தேவையான எல்லாவற்றையும் செய்வார். நமக்கு தேவையான உடல் உள்ள ஆன்மீக நலனை கொடுப்பார். ஆண்டவரை நோக்கி நமக்காக, நம் குடும்பத்திற்காக ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இயேசுவுக்கு புகழ். மரியே வாழ்க. ஆமன்.